சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை சார்ந்த மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? எதுவுமே நான் செய்யவில்லையே. அவர்களே செலவு செய்து விளம்பரம் எழுதினார்கள், அவர்களே செலவு செய்து சைக்கிளை தூக்கி கட்டினார்கள், அவர்களே விடிய 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 என்று வரவேற்பு கொடுத்தார்கள். தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே ஒரு தொகுதி விடிய விடிய விழாக்கோட பூண்டது என்றால் அது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிதான். 10 மணி என்கிற வரையறை கிடையாது. போலீஸ் வந்து சொன்னா கேஸ் போட்டுருக்கா, போயா நாங்க என்ன ஜெயிக்க போறோம், கேஸ் போட்டு 11 மணி ஆச்சு, 12 மணி ஆச்சு, 1 மணி ஆனது, என்ன இறங்க விடவில்லை. ஊர் ஊராக இழுத்துக் கொண்டு போனார்கள். அப்படி நடந்தது 1999 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தல். ஒரு விழாக்கோலமாக இருந்தது, பிறகு போர்க்களமாக மாறியது, அதுவே சமூக அங்கீகாரமாக மாறியது. அதனால்தான் சிதம்பரம் தொகுதி கடலூர் மாவட்டம் சிறுத்தைகளின் தாய்மடி என்று நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இன்றைக்கு ஒரு மாவட்டத்தில் இருந்து மட்டும் இவ்வளவு பேர் திரண்டு வந்திருக்கிறீர்கள். இது மாநில அளவில் நடக்கிற மாநாடா அல்லது கடலூர் மாவட்டத்தின் சார்பில் நடக்கிற மாநாடா என்று சொல்லக்கூடிய வகையில் பல்லாயிரக்கணக்கில் திரண்டு வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். என் வாழ்நாள் முழுவதும் நான் நன்றி கடன் பெற்றிருக்கிறேன் கடலூர் மாவட்டத்துக்கு.